குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக. ஓம். எனது குருமார்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை செய்ய போகுதுங்கிற விஷயங்களை பார்க்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார். குரு பகவான் 8இல் அமர்வது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு கிடையாது. வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் அமர்கிறார். 9ஆம் வீடுனா என்னங்க? பாகியஸ்தானம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாரி வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அண்டை அயலார் மத்தியில நல்ல ஒரு பேரும் நல்ல ஒரு புகழும் உங்களுக்கு தேடி வரும். ஒரு குடும்பத்துல அப்பா பையன் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்க ராசியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் வீடு, அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மனக்கவலை, போராட்டம், ஒரு தைரியமே இல்லாம இருந்திருப்பீங்க. ஒரு சோம்பலா இருந்திருப்பீங்க. எதுலையுமே ஒரு ஒரு முன்னேற்றம் வந்திருக்காரு உங்க செயல்பாட்டுல. அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். நீங்க எடுக்கிற முயற்சி அத்தனையிலையும் உங்களுக்கு சக்சஸ் தான். ஆரம்ப கல்வி படிச்சிருப்பாங்க, சில பேர் 12th முடிச்சிருப்பாங்க, அடுத்தது காலேஜ் போகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாரி படிப்புகள் படிக்கலாம். கோர்ஸ் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த கோர்ஸ் அவங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடுற ஒரு நேரம். அதுல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். உங்களுடைய சகோதரர்கள் வழியில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் சரியாகும். ஒற்றுமை மேலும் உங்க குடும்பத்துல. இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும். அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். ஏன்னா குரு பகவான் உங்களோட லக்னத்தை பார்க்குறாரு, உங்களோட ராசியை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ அந்த 5ஆம் வீட்டில் கடந்த காலகட்டங்களில் இந்த சனி பகவான் அமர்ந்து இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல, அதாவது உங்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் இல்லை ஒரு அவப்பேர், அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு சரியான ஒரு லாபம் இல்லாமல் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்திருக்காது. இல்லை பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதன் மூலமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், இல்லை குழந்தைங்க இருக்காங்க சார் அப்படின்னா அவங்க படிப்புலையோ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையிலையோ சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டிப்பா இந்த சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ எல்லாமே அது சரியாகிற காலகட்டம். ஏன்னா குரு பகவான் உங்க லக்னத்தையும் பார்த்து உங்களோட ராசியையும் பார்த்து உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கும்போது மெயினா இந்த குழந்தை பிறப்பு, இந்த குழந்தை பாக்கியம், இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு எப்பதான் சார் எங்களுக்கு நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு சரியான ஒரு பாசிட்டிவான மெசேஜ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நெகட்டிவாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வர காலகட்டங்கள் நீங்க அதுக்கு ஏற்பாடுகள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. இதனால் வரைக்கும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு காலகட்டம். குழந்தைகள் விஷயங்கள்ல இருந்த மனக்கவலை, போராட்டம் எல்லாமே சரியாகும். குழந்தைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. பூர்வீக இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு. பரிபூர்ணமா குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். இந்த பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், முயற்சியில வெற்றியையும், குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும்
தரும் ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுது. ஆல்ரெடி குரு பகவான் உங்க 10ல் அமர்ந்திருக்காரு. இப்போ தொழில் விஷயங்கள்ல சின்ன சின்ன நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு லாபங்கிறது கிடைக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு நீங்க அருகில் இருக்கிற சித்தர்கள் வழிபாடு, அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் பெருமான் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. இது சின்ன சின்ன மைனஸ் இருக்க தான் செய்யும். மெயினாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சரியாகும். இப்போ இந்த வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் தரப்போகிற நல்ல ஒரு ஆண்டாக அமைய போது பயன்படுத்திக்கிங்க. நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் குரு பயிற்சி பலன்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.